குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப சந்தோஷம், நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னு, இவ்வளோ பேர் வருவீங்கன்னு நிஜமாவே எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய ஈவெண்ட்ஸ் நான் போய் பாடியிருக்கேன், இருந்தாலும் இதோ மெயினாக ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணுறாங்க. இந்த ஈவெண்ட் February 8th YMCA கிரவுண்டில் லான்ச்சும் நாய்ஸ் ஆஃப் கிரெயின்ஸும் சேர்ந்து கேனரா பேங்க் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இந்த பெரிய அளவில் விஷுவல் அண்ட் ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி இந்த நிகழ்ச்சியை அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாரும் வந்து இதை வெற்றிகரமாக நடத்தி தரணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். வேறு என்ன சொல்கிறது, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நாள் எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க, தொடர்ந்தும் அந்த சப்போர்ட் உங்ககிட்ட இருந்து கிடைக்கணும். எல்லா இசை ரசிகர்களும் இன்னும் அவரோட ப்ரேயர்ஸ் எனக்கு கூட வேணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நாங்கள் இன்னும் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் எப்படி உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் பாடுறேன். கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டு ஏன் இன்னும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு பேதை நானோ, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் மாறும் ஏனோ, வாய் பேசவே வாய்ப்பில்லையே, வலி தீர வழி என்னவோ. வேண்டாங்கிற ஒரு முடிவெடுக்கும் போது இந்த பாடல் கேட்டவங்க அந்த முயற்சியில இருந்து வெளியில வந்துட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கும் சொல்லியிருக்காங்க. 2-3 பேர், நிறைய இல்லை, 2-3 பேர். ஸோ ரொம்ப சந்தோஷம்தான். அந்த ஒரு பாட்டில் வந்து நான் என்னோட கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லை. விஜய் சார் எழுதினது, பரத்வாஜ் சார் இசையமைத்தது, நான் என்னோட குரல் கொடுத்தேன், அவ்வளோதான் நான் செஞ்சேன். ஆனால் அது நிறைய பேரோட மனசில் போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ரெக்கார்டிங்கில் வந்து சேரன் சார் வந்து நான் பாடிட்டு போயிட்டு அடுத்த நாள் மறுபடியும் என்ன வர சொன்னாங்க. அதில் ஒரு சில வரிகள் இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் 2-3 லைன்ஸ் என்ன மறுபடியும் பாட வச்சாங்க. அப்படிதான் அந்த பாடல் இல்லை என்னோட சேர்ந்து 4 சிங்கர்ஸ் இருக்காங்க. மது பாலகிருஷ்ணன் அவர் இருக்காரு, சத்யபிரகாஷ் இருக்காரு, திஷா பிரகாஷ்ன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக புது பாடகி ரொம்ப அருமையாக பாடும், அவங்களும் கலந்துக்கிறாங்க. ரூபா ரேவதின்னு ஒரு சிங்கர், அவங்க பாடுவாங்க, அதோட வயலினும் வாசிப்பாங்க. நாங்கள் இவ்வளோ பேர் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். நான் மலையாளத்தில் நிறைய கச்சேரிகள் பண்ணுறேன், தமிழில் கூட பண்ணியிருக்கேன். ஆனால் இவங்க செய்கிற மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வச்சு ஒரு கிராண்ட் ஒரு ஸ்கேலில் ஒரு ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. நான் கொஞ்சம் ஆர்டினரியாக இருக்கேன். மேடம், லைட் கான்செப்டில் நம்ம ஏவன் சாரும் இளையராஜா சாரும் வருவாங்களா? இன்வைட் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவோம். அவங்க ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா வந்து இளையராஜா சாங் வந்து பாட்னாவே வந்து அவர் ஏதாவது சொல்லுவார், அவர் ஏதாவது சொன்னாருன்னா உங்களோட பதில் என்ன? இந்த 28 சாங்குமே முறைப்படி எல்லா இடத்துலயும் அனுமதி வாங்கி தான் பண்ணிருக்கேன். ஸோ அதனால யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சித்ராமா, நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஓபனிங்ல வந்து அந்த டிராயிங் வந்து இப்பதான் வந்து சொல்றீங்க, அனுமதி வாங்கியிருக்கேன். உங்களோட டிராயிங்ஸ் வந்து எனக்கு தெரியும், டிராயிங்லாம் வரைவேன்னு சொல்லியிருக்கீங்க. இங்கிருந்து தான் ஓப்பனிங் ஆச்சுன்றீங்க. சென்ட்ரல்ல இருந்து என்ன ஓப்பனிங் ஆச்சு? எந்த பாட்டுக்காக உங்களை வந்து கூப்பிட்டு இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னது? ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஆக்சுவலி நான் என்ன தமிழ்நாட்டுக்கு இளையராஜா சார் அழைச்சதே பூவே பூச்சுடுவா படத்துக்காங்க. அதோட மலையாளம் வெர்ஷன் நோக்குத்தா தூரத்து கண்ணும் நட்டுன்னு ஒரு மூவி, பாசில் சார் டைரக்ட் பண்ண மூவி. அதில் வந்து நான் பாடியிருந்தேன். நதியா மொய்து அவங்களும் இன்ட்ரொடக்ஷன், நானும் அப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன் மலையாளத்தில் கூட. அப்போ ராஜா சார் அந்த மூவி பார்த்துட்டு அந்த ஹீரோயினுக்கு இந்த வாய்ஸ் சூட் ஆகுது, சரி இந்த வாய்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், சென்னையில் வந்து கொஞ்சம் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கிறேன், வர சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஃபாசில் சார் தான் எனக்கு சொன்னது, நீங்கள் சென்னைக்கு போகும்போது ராஜா சாரை போய் மீட் பண்ணுங்க, அவர் செக் பண்ண. முதல்ல இவர் கிண்டல் பண்ணுறாரு, ராஜா சார்கிட்ட எல்லாம் போவேன்னு நான் நிஜமாவே எதிர்பார்க்கவே இல்லை. அப்படிதான் ராஜா சார்கிட்ட தாசண்ணாவோட மேனேஜராக இருந்த குஞ்சுண்ணின் வயலினிஸ்ட், அவர் தான் கூட்டிகிட்டு போகிற ராஜா சார்கிட்ட.
அங்கே வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி அடுத்த நாள், ஆனால் பூவே பூச்சோடவாக்கு முன்னாடி நீதான அந்த கோயிலுங்கிற படத்தில் பூஜைக்கு ஏற்ற பூவிதுங்கிற பாடல் பாட வச்சேன். இன்னொன்று சொல்லிட்டே போல நிறைய இருக்காங்க, ரொம்ப டேலண்டடா இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பாடல் கேட்கும்போது அந்த சிங்கர்கிட்ட நம்மளுக்கு ஒரு ஐயோ ரொம்ப அழகா பாடுறாங்களே அப்படின்னு தோணும். ஒன்று ரெண்டு பேர் எடுத்து சொல்றது கஷ்டம் தான், ஆனால் இவங்க எல்லாம் எனக்கு பிடிச்ச சிங்கர்ஸ். சித்ராமா, உங்க சாங்லயே வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிபி சாருக்கு இளையராஜா சார் ஒரு சாங் போட்டிருக்காரு, அவர் பாடின இன்னும் நினைவு ஊட்டுற மாதிரி. அதே போல சின்ன குயில் பாடும் அப்படின்னு சொல்லி உங்களை ஓப்பனிங் பண்ணுங்க. அந்த பாட்டு உங்களுக்காக எழுதுனதா, நீங்க கேட்டீங்களா? இல்ல அதில் வைரமுத்து சார் தானே எழுதினாரு, அந்த படத்துக்காக எழுதியிருப்பாங்க. அந்த பாட்டை தான் முதல்ல வெளியில வந்தது, அதனாலதான் என்ன சின்ன குயில்னு கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஒரு நிமிஷம் பாலாஜி, ஒரு நிமிஷம் மைக்ல. சித்ரா மேம் வணக்கம் அண்ட் வாழ்த்துக்கள். நீங்க நிறைய லாங்குவேஜ் பாடிருக்கீங்க, எஸ்பெஷலி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, அசாமி, ஒரியா, குஜராத்தி, போஜ்பூரி, ஹரியான்வி. மிஸ் பண்ண லாங்குவேஜ் எது? நீங்க இந்த லாங்குவேஜ் மட்டும் பாடாம விட்டுட்டோம், இந்தியன் லாங்குவேஜ்ல எல்லாமே பாடிருக்கீங்க. பஞ்சாபியும் பாடியிருக்கேன். ஆமா, எந்த லாங்குவேஜ் மிஸ் பண்ணிட்டீங்க? குஜராத்தி பாடல நினைக்கிறேன். சரி, இன்னொரு கேள்வி, நீங்க எது பாடினாலும் அந்த வார்த்தைகள் ஸ்பஷ்டமா இருக்கும், அந்த லாங்குவேஜ் வந்து அவ்வளவு உணர்ந்து பாடுவீங்க. என்ன லாங்குவேஜ்ல எழுதி பாடுவீங்க ஜெனரலா? நான் இப்போ எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும், தெலுங்கு நான் எழுதி படிப்பேன், ஹிந்தியும் நான் வரும்போதே எங்களுக்கு கேரளாவில் ரொம்ப மஸ்டாக ஹிந்தி கற்றுக்கணும் எல்லாரும், அதனால ஹிந்தி எழுத படிக்க தெரியும். பேச தான் வராது, என்னன்னு அந்த பழக்கம் இல்லாதனால என்னோட புக்கில் நான் எழுதிக்கும் போது நான் மலையாளத்தில் தான் எழுதுறேன்னா எனக்கு இன்னும் மோர் ஈஸியர். அதனால ஒரு ஃபைனல் கொஸ்டின், நீங்க பாட ஆரம்பிக்கும் போது ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவோட எல்லா ரிதம் செக்ஷன் எல்லாமே சேர்ந்து வாசிப்பாங்க. மேல் சிங்கர் ஃபீமேல் சிங்கர் வந்து போட்டி போட்டு பாடுவாங்க, இவங்க ஒரு சங்கதி போட்டு அவங்க ஒரு சங்கதி போட்டு அப்படியே அந்த பாட்டு அவ்வளோ அழகாக வரும். பட் இப்போ நீங்கள் வந்து ஒரு பஞ்சிங் சிஸ்டம்ல நீங்கள் தனியாக பாடுறீங்க, வயலின் தனியாக எடுக்கிறாங்க, கிட்டார் தனியாக எடுக்கிறாங்க, ஃபுல் ஆர்கெஸ்ட்ரேஸ் தனியாக எடுக்கிறாங்க. அந்த ஃபீல் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ பாடும்போது இருந்த அந்த கண்டிப்பா அந்த ஃபீல் மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லுவேன் நான். அது வந்து அப்போல்லாம் ஒரு குடும்பமா எல்லாரும் மியூசிஷியன்ஸ் எல்லாரும் என்னை விட ரொம்ப ரொம்ப சீனியர் மியூசிஷியன்ஸ் எல்லாம் இருந்து அவங்களோட அட்வைஸும் எனக்கு கிடைச்சிட்டு இருந்தது. நான் சின்ன பொண்ணா பாட ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய பெரிய வீணா பிளேயர்ஸ், அந்த மாதிரி ரிதம் வாசிக்கிறவங்க, மிருதங்க சீனா குட்டி சார், அந்த மாதிரி இவங்க எல்லாம் பெரிய சீனியர்ஸ் இருந்தாங்க. இவங்க எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த டைம்ல எல்லாம் ஏதாவது. அப்போ எனக்கு ஒரு கிளாஸ் அங்கே கிடைச்சிட்டு இருந்தது. முதல்ல ரெக்கார்டிங், லைவ் ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கும்போது டெலிவிஷன் சேனல், பிரிண்ட் அண்ட் பிரஸ் மீடியா, நீங்கள் இதுக்கு உங்க பிஸி ஷெடியூல்லேருந்து இதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ as you all know, நாங்கள் February 8th YMCA நந்தனத்தில் we are going to do a live in concert. Actually இது concert அல்ல, இது வந்து ஒரு celebration of the musical brilliance of Chitra ma'am. ஸ்கில் ரைட்டிங் வேற உண்டு. ஒரு பாட்டு லிரிக்ஸ் கொடுத்தாச்சுன்னா கீழே டக்குன்னு ஸ்வரமும் எழுதி ஒரு இடத்துல காமா போடுவா, அந்த இடத்துல கரெக்டா பிரெத்தும் எடுக்கிறத மேம் எக்ஸ்பர்ட் ஆகும். ஸோ இதுல என்ன பியூட்டி கேட்டா, மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு இட் இஸ் வெரி ஈஸி டு ரெக்கார்ட் சித்ரா மேம் பிகாஸ் யூ ஆர் சப்போர்ட்டிங் அஸ் டு டூ திஸ் இவெண்ட் இன் சென்னை. சென்னை இஸ் மேம்ஸ் ஓன் ஹோம் கிரவுண்ட். அந்த நம்ம வீடியோ பார்த்த மாதிரி சென்னை ஹேஸ் given மேம் everything. So is the right place to do the concert. He is going way ahead and continuing to entertain all of us. அப்போ எங்களுக்கு நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். We request you to ensure to spread this news of this celebration of the musical brilliance of Chitra ma'am, which is in 5th decade. இந்தியா மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாகவே ஃபேமஸ். ஸோ இந்த மேடம் ஓட இது இவெண்ட் இல்லை சார் சொன்ன மாதிரி, திஸ் இஸ் அ செலிப்ரேஷன் தட் வி ஆர் கோயிங் டு கண்டக்ட் on Feb 8th. So being a part of this celebration, Canara Bank is very much privileged to sponsor this event. Madam, we thank you for this opportunity. E-Launch Events, we thank you for this opportunity. So as a Canara Bank, I want to welcome each and everyone from all over the world to come and participate in this event. Thank you. உங்க எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா எல்லாவற்றையும் நாங்கள் வரோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம், ஆனால் எல்லாவற்றையும் ஒருத்தவங்க எங்கள் கூட நிற்கிறது நீங்கள் எல்லாருமே தான். எல்லாருமே இப்போ சொன்னார் நாய்ஸிங் ஒரு வெற்றியும் கிடையாது, இது நம்மளோட வெற்றி. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு தமிழ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் பார்த்தா இப்போ என் பேர் மகாவீர் அப்படின்னு யோசிப்பீங்க. பட் சத்தியமாக பாட்டப் எல்லாம் இங்கே தான், பக்கா பாடி குப்பம். ஏன் தமிழில் ஜாஸ்தி பேச மாட்டேங்கிறேன்னா, நம்ம குப்பம் ஏரியானால நம்மளோட தமிழ் கொஞ்சம், நான் சோக்கார்பேட்டு கிடையாது, குப்பம் ஏரியா. ஸோ என் தமிழ் பேசாமல் இருக்கிறதே பெட்டர்னு என் பார்ட்னர் எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பான். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னதுன்னா, இப்போ எனக்கும் கார்த்திக்கும் சித்ரா சேச்சின்னு தானே எல்லாருமே கூப்பிடுவீங்க, நீங்கள் எல்லாருமே இல்லை சித்ரா மேம்னு சொல்லுவீங்க, கரெக்டா?
ஆனா நானும் கார்த்திகா மட்டும்தான் ஐ திங்க் சித்ரா அம்மா தான் கூப்பிடுவோம். அது ஏன் தெரியல, மேமை பார்த்த உடனே எங்களுக்கு மேம்னு சொல்லணும்னு தோணாது, இல்ல சேச்சின்னு சொல்லணும்னு கூட தோணாது. அன்னைக்கு மிர்ச்சி மியூசிக் அவார்ட்ஸ்லயும் ஓடி பின்னாடி போயிட்டு ஆமா சித்ரா யார் இது. ஸோ எங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல சித்ராமாவோட ஒரு ட்ராவல். இந்த ஷோவோட பேர் வந்து வாய்ஸ் ஆஃப் லெஜெண்ட்ஸ். அந்த ஷோ ஆக்சுவலி ரொம்ப இமோஷனலான ஷோ. நமக்கு எஸ்பிவி சார் இருந்தார் அப்போ. அண்ட் எஸ்பிவி சார் வித் ரிகார்ட்ஸ் டு ஹிஸ் சிங்கிங் டேலண்ட் அப்படின்னு சொல்றதோட ஆஸ் அ ஹியூமன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரி, எல்லாருக்குமே தெரியும் வேலை பார்க்கறது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வேலை பார்க்கும் போது சில பேர் உங்களுக்கு ஒரு விதமான சப்போர்ட் பண்ணுவாங்க. அது காசா இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. அது வந்து உங்களுக்கு ஏதாவது நல்லதுதான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் உங்களை பார்த்துட்டு ஒரு சிரிப்பு கொடுத்துட்டு நீ பண்ணிடுவடா, நீ சூப்பரா பண்ணுவடா அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை, அந்த மாதிரி ஒரு ஸ்மைல், அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி ஃபர்ஸ்ட் எஸ்பிபி சார் கிட்ட இருந்தது. அடுத்தது எனக்கு தெரிஞ்சது மேம் உங்ககிட்ட மட்டும் தான் மேம் அந்த பாசிட்டிவிட்டி. நாலேஜ் யார்கிட்டயுமே கிடையாது. நம்மள மாதிரி உட்காந்துட்டு ஒரு விஷயத்தை ரசிச்சு பாக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க மற்ற இடத்துலாம் பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறது, இல்ல ஒரு எலக்ட்ரோ மியூசிக்கோ இல்ல அந்த மாதிரி டிஜே நைட்ஸ் அந்த மாதிரி தான் எல்லாருமே ரசிக்கிற ஒரு